Welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல கதம்ப சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து இருக்கிற ingredients வச்சு அப்படியே செய்ய போற ஒரு சட்னி தான். அதாவது எதுவுமே இல்ல வீட்ல அப்படிங்கும்போது இருக்கிற எல்லாத்தையும் mix பண்ணி செய்யற மாதிரி ஒரு சட்னி இது. அதனால தான் கதம்ப சட்னி. சோ இதுக்கு வந்து நான் 3 லிட்டர் பிரஷர் குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் ஆயில் ஒரு 3 இந்த டீஸ்பூன்ல 3 டீஸ்பூன் ஊத்த போறேன். அதுக்கு நடுவுல என்னெல்லாம் போறோம்னு பார்த்துக்கலாம். இதுல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, மிளகாய் வந்து பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் உப்பு போடுவோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த ஃபாயில் வந்துட்டு நான் அந்த ஹேண்டில் கருகாமல் இருக்கிறதுக்கு போட்டது. ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே போட்டுக்கோங்க கீழே ஃபர்ஸ்ட் லேயரா. கார்லிக் அதையும் இது மேலே போட்டுக்கலாம். எவ்வளோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவு தான். குத்து மதிப்பாக கூட போட்டால் போதும். பெருசாக மெஷர்மெண்ட் இல்லை. பருப்பு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மிளகாய் கிட்டத்தட்ட 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் போடுறேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு புளியும் போட்டுருந்தீங்க. இந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. எடுத்து போட போகிறேன். அதுதான் போட்டாச்சு. இந்த தாலெல்லாம் வந்து கீழே போட்டிங்கன்னா கருகிடும். ஸோ அதனால தான் இது மேலே போடுறோம். இப்போ எல்லாத்தையும் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டுக்கோங்க இது மேலே. அதுக்கு அடுத்ததாக வந்து தேங்காய். இது நான் ஃப்ரோசன் கோகனட்டுங்கிறதுனால கல் மாதிரி இருக்குது. துருவன தேங்காயும் ஓகே தான். இதை போட்டுட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அது தேவைக்கேற்ப, இதெல்லாம் அப்புறமா கூட போட்டுக்கலாம். நீங்கள் இப்போவே போடுறதுனால ஓகே தான். கொஞ்சமாக போட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக்கரை முடிச்சு குக் பண்ணும். இது கிட்டத்தட்ட ஓப்போஸ் தான், ஆனால் இது 3 லிட்டர் குக்கர். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏன் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் போடுறோன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதால இது கருகாது. ஸோ இதை நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். நீங்கள் விசில் எல்லாமே போட்டு வச்சிடணும். விசில் போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு கரெக்டாக ஒரு ஹையில், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீழே தண்ணி இருக்கிறதால அந்த ஆயில், அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியிலே தண்ணி இருக்கிறதால எப்படி கருகாது. ஸோ இது தைரியமாக பண்ணலாம் இந்த சட்னி. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு விசில் கூட வந்துடுச்சு. இதை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். உடனே எடுத்து இதுவாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் வரும். தண்ணியில் இந்த குக்கர் வச்சோம்னா வந்துட்டு அது குக்கர் போயிடும் சொல்லிட்டு அப்படின்ற தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ஏதாவது நீளமாக இருக்க கத்தி அந்த மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இது அப்படியே அரைச்சோன்னா தாளிக்கிறதுனா தாளிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. சம்டைம்ஸ் இங்கே பேர்ன் ஆன மாதிரி இருக்கும், அதுவும் ஓகே தான். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா சட்னி ரெடி. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம். ஸோ இவ்வளோதான். இது கலர் வந்துட்டு நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அதாவது வரமிளகாலாம் நிறையா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இலையெல்லாம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் கம்மியாக போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை கலர் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.